ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐடா. என்ன எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எங்கே சந்தோஷமாக இருக்கோம், ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே தான் இந்த நிகழ்ச்சி. அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி. இன்னைக்குரிய நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியை பார்ப்போமா? மேம், என்னை கூப்பிட்டீங்களாமே? ஆமாம் ஆனந்தி, நீ ஏன் 10 நாளாக காலேஜ்க்கு வரல? எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மேம், அதான் லீவ் எடுத்திருந்தேன். உங்கள் அப்பாவுக்கு உடம்புக்கு என்னம்மா? காய்ச்சல் மேம். 10 நாளா காய்ச்சலா? ஆமாம் மேம். வீட்டில் இருந்தாங்களா ஹாஸ்பத்திரியில் இருந்தாங்களா? வீட்டில் தான் இருந்தாங்க. உங்கள் அப்பா இந்த 10 நாளும் வேலைக்கு ஒழுங்காக போயிருக்காங்க. நான் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு என்ன சொல்கிற? மேம். ஆனந்தி, உன் வாயிலிருந்து பொய் சரளமாக வருது. இல்லை மேம். என்ன இல்லை? உண்மையை சொல்லு. இந்த 10 நாளும் எங்கே போயிருந்த? எங்கேயும் போகல மேம். மறுபடி பொய் சொல்லாத. எங்கே போயிருந்த? என்ன பதில் சொல்லாம என்னையே திமிரா முறைச்சு பார்க்குறியா? உனக்கு எவ்வளோ தைரியம்? சொல்லு, எங்கே போயிருந்த? சொல்ல மாட்டேன். என்ன சொன்ன? சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நான் உன் மேடம் கேட்குறேன், நீ என்கிட்ட இப்படி திமிரா பதில் சொல்கிறியா? காலேஜ்குள்ளே மட்டும்தான் மேடம். நான் காலேஜ்குள்ளே தப்புன்னா என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். காலேஜுக்கு வெளியில் நான் செய்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுகிற. உன்னைய கவனிக்க வேண்டிய விதத்தில் நான் கவனிச்சுக்கிறேன். நான் உன்கிட்ட பேச விரும்பல. நாளைக்கு உங்கள் அப்பாவை காலேஜுக்கு கூட்டிகிட்டு வா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். எங்கள் அப்பா விவசாய கூலி வேலை பார்க்குறாங்க. வேலையை விட்டுட்டுலாம் வர முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வர அன்னைக்கு நீ காலேஜுக்கு வந்தால் போதும். அது வரைக்கும் நீ காலேஜுக்கு வரவே வேண்டாம். என்ன சுகந்தி இப்படி ஓடி வர்ற? மேம். என்னம்மா? ஆனந்தி மேம். ஆனந்தி இன்னைக்கு காலேஜுக்கு வரலல்ல? இல்லை மேம். சரி, அவளுக்கு என்ன? மேம், எனக்கு அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல மேம். தைரியமாக சொல்லு சுகந்தி. ஆனந்தி நேற்று ராத்திரி அவங்க வீட்டில் இருந்த பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்து குடிச்சிட்டாலாம் மேம். எதுக்கு? ஒரு பேப்பரில் என்னை விஜிலா மேம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு நிம்மதியே இல்லை. அதனால தான் நான் தற்கொலை பண்ணுறேன். என் தற்கொலைக்கு காரணமே அவங்க தான் எழுதி வச்சுட்டா மேம். இயேசுவே. மேம், கீழே விழுந்துடாதீங்க, இந்த திண்டில் உட்காருங்க. இப்போ அவள் எப்படி இருக்காம்மா? பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இப்போ அவள் வயிற்றை க்ளீன் பண்ணிட்டாங்களாம். இப்போ அவள் ஒன்றும் சீரியஸாக இல்லைல்லம்மா? இன்னும் சீரியஸாக தான் இருக்காளாம் மேம். இயேசுவே, இது என்ன சோதனைப்பா? மேம், நான் வேணா உங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வரவா? வேண்டாம். நீ இதை யார்கிட்டையும் சொன்னியா? இல்லை மேம். யார்கிட்டையும் சொல்லாத, சரியா? சரி மேம். இது எனக்கும் ஆனந்திக்கும் மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது மேம். சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனந்திக்கு எப்படி பூச்சி மருந்து கிடைச்சது? கடையில் வாங்கினாலோ? வயலுக்கு போடுறதுக்காக அவங்க அப்பா வீட்டில் வச்சுருந்தாங்களாம். சரி, நீ உன் கிளாஸுக்கு போ. நான் மெதுவாக ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறேன். மேம், நான் வேணா உங்கள் கூட ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் வரட்டா மேம்? வேண்டாம், நீ போ. சரி மேம். விஜிலா, அழாத, தைரியமா இரு. அருண், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா? ஒன்றும் ஆகாது விஜிலா. ஏதாவது ஆச்சுன்னா பேப்பரில் பெரிய நியூஸாக வந்துடும் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. என்னைய பற்றி எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஐயோ, கேவலப்பட்டுருவேனே. அழாத விஜிலா, மனசை தளர விடாத. என்னை ஜெயிலில் போட்டுருவாங்க இல்லையா அருண்? ஐயோ விஜிலா, நடக்காததை நினச்சி நீ பயந்துக்கிட்டு இருக்க. எத்தனை வருஷம் ஜெயிலில் போடுவாங்க? உங்களை பிள்ளைங்களை எல்லாம் யார் கவனிச்சுக்கிடுவா? கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சு தைரியமாயிரு. நீ ஆண்டவர் அறிய ஒரு தப்பும் செய்யலையே, அப்புறம் ஏன் பயப்படுற? ஆனந்தி இறந்து போயிட்டான்னா அவள் எழுதி வச்சது மரண வாக்கு மூலமாயிருமே. அப்போ எல்லாரும் அதை உண்மைன்னு நினைப்பாங்க. மற்றவங்க என்ன நினச்சா என்ன? ஆண்டவருக்கு தெரியும் நீ தப்பு செய்யலைன்னு. உன் மனசாட்சிக்கும் தெரியும் நீ அந்த பொண்ணுக்கு நல்லது செய்ய தானே ஆசைப்பட்ட. எனக்கும் உன் மனசு புரியும். அப்புறம் எதுக்கு வீணா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? என் கவலை எல்லாம் ஆனந்திக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு தான். நான் அவகிட்ட ரொம்ப கடினமாக பேசிட்டேனோ? கொஞ்சம் அன்பாக பேசியிருக்கணும். அவளை திருத்த ட்ரை பண்ணியிருக்கலாமோ? சரி, நடந்தது நடந்து முடிஞ்சிட்டு. அதையே நினச்சிக்கிட்டு இருக்காத. இனிமே நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். இனிமே பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? என் கூட வேலை பார்க்குற ஒருத்தரோட அண்ணன் ஜிஹெச்ல டாக்டராக இருக்கார்.
நாளைக்கு காலையிலே அவரை கூட்டிகிட்டு போய் அந்த டாக்டரை பார்க்குறேன். அவர்கிட்ட அந்த பொண்ணோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு கேட்குறேன். அந்த பொண்ணையும் போய் பார்க்குறேன். அவளோட அப்பா கிட்டையும் பேசி பார்க்குறேன். அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு தெரிஞ்சிடலாம். சரி, சுகந்திக்கு யார் இந்த நியூஸை சொன்னாங்களாம்? நான் கேட்கல. எனக்கு நாளைக்கு காலேஜுக்கு போகவே பயமாக இருக்குது. உங்கள் கூடவே இருக்கணும் போல இருக்குது. இன்னும் எத்தனை நாள் நான் உங்கள் கூட இருக்க போகிறேனோ? விஜிலா, என்னம்மா இப்படி பேசுகிற? ஒன்றும் நடக்காது. என் கையை இறுக பிடிச்சிக்கோங்க அருண். ஒன்றும் ஆகாது விஜிலா. நான் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே நீ சொல்லியிருந்தேன்னா நான் உடனே என் கொலிகோட அந்த டாக்டரை பார்க்க போயிருப்பேன். நீ என்னடான்னா ராத்திரி 10 மணிக்கு சொல்கிற? பிள்ளைங்களுக்கு இது தெரிய வேண்டாம்னு நினச்சேன். அதான் அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொன்னேன். சரி, பரவாயில்ல. நான் நாளைக்கு போய் பார்க்க வேண்டியதை பார்த்து பேச வேண்டியவங்ககிட்ட பேச பார்க்குறேன். ஹலோ அருண், என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? ஆமாம், என் கொலிகை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அந்த டாக்டரை பார்த்தோம். அவர் உடனே விசாரித்து பார்த்தாரு. ஆனால் ஆனந்திங்கிற பேரில் யாருமே அட்மிஷன் போடலைன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அருண்? எனக்கு புரியலையே. எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவள் ஃப்ரெண்டு சுகந்தி ஆனந்தியை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தானே சொன்னான். ஆமாம். ஒருவேளைக்கு ஏதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்களோ? போக சான்ஸே இல்லையே. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. தினமும் சாப்பாட்டுக்கே கஷ்டம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நிச்சயம் போயிருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் எனக்கும் புரியலை. நீ சுகந்தியை கூப்பிட்டுட்டு ஆனந்தியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு அவகிட்ட யார் சொன்னாங்கன்னு கேளு. சரி. அப்புறம் இன்னொரு விஷயம், ஆனந்தி எழுதி வச்ச லெட்டரை பற்றியும் ஃபோன் பண்ணவங்க சுகந்திக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா லெட்டர் விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது. ஆமாம். ஆனால் என்ன? சுகந்தி எனக்கும் ஆனந்திக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும்னு சொன்னா. அப்படின்னா சுகந்தி பொய் சொல்லியிருந்திருக்கா, அப்படி தானே அர்த்தம்? ஏன் பொய் சொல்லணும்? அதுதான் எனக்கும் புரியல. விஜிலா, நீ வேணா ஆனந்தி கிளாஸ்மேட் வேற யார்கிட்டையாவது ஆனந்தி ஏன் கிளாஸுக்கு வரலன்னு கேட்டு பார்க்குறியா? சுகந்திக்கு தெரியாமல் கேட்டு பார்க்கணுமோ? ஆமாம், சாதாரணமாக கேளு. சரி, ஃபோனை வைக்கிறேன். சாயந்தரம் நேரில் பேசலாம். பை. ஓகே, பை. அந்த கிளாஸில் வதனான்னு ஒரு பொண்ணு உண்டு. அவளை தனியாக கூப்பிட்டுட்டு ஆனந்தியை பற்றி விசாரித்தேன். அவள் உடனே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆனந்தியும் சுகந்தியும் பிளான் பண்ணி உங்ககிட்ட ஒரு நாடகம் ஆடியிருக்காங்க. ஆனந்தி தற்கொலை பண்ண முயற்சி செய்யவே இல்லை, ஹாஸ்பிட்டலில் சேரவும் இல்லை. எல்லாமே போய் உங்களை பயப்பட வைக்கணும்னு அப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொன்னான். அவங்களுக்கு எப்படி தெரியுமா? சுகந்தி ஒரு வாயாடி. அவளே வதனா கிட்ட சொல்லிட்டாளாம். கர்த்தருக்கே சோஸ்திரம். மலை போல வந்த பிரச்சனை பனி போல போயிடுச்சு. இந்த விஷயத்த வதனா சொன்ன மறு நிமிஷமே நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா? ஆனாலும் உன் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ தைரியம்! நான் ஆனந்தி கிட்ட ஹார்ஷாக பேசினதுக்கு அவள் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க நினச்சிருக்கா. உண்மைக்குமே என்னைய நில கொலைய வச்சுட்டா. ஆயுசுக்கும் நான் இதை மறக்கவே மாட்டேன். ஆனால் இதிலிருந்து நான் ஒரு பாடத்தை படிச்சுக்கிட்டேன். என்ன பாடம்? எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஞானத்தோட கையாளணும். பிள்ளைங்க கிட்ட அன்பா பேசி அவங்கள திருத்த பார்க்கணும். சுகந்திய நீ திட்டவே இல்லையே. அவன் ஏன் ஆனந்தியோட சேர்ந்துட்டு இப்படி பண்ணிட்டா? ஆனந்தி அவளை கம்பல் பண்ணியிருந்திருக்கலாம். எது எப்படியோ நான் அந்த 2 பேர்கிட்டையும் கோபப்படக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். ஆக்சுவலி அவங்கக்கிட்ட இன்னும் அதிகமாக அன்பும் கரிசனையுமாக இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். பொதுவாக டீச்சராக வேலை பார்க்குறது ரொம்ப ஈஸின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது இந்த ப்ரொஃபஷன்லேயும் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு. அன்பு தோழியரே வணக்கம். ஆசிரியப் பணி அப்படிங்கிற கதையை பார்த்தோம் இல்லையா? பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க பெண்களுக்கு ஆசிரியப் பணி ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா லீவு கிடைக்கும், நல்ல சேலரி, அதுக்கப்புறம் நல்ல டீசன்ட் ஜாப், ஒரு பர்டிகுலர் டைம் போயிட்டு வந்துடலாம், டென்ஷன் இல்லாத வேலை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கதையை பார்த்தா அந்த விஜிலா எவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இதுவும் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் ஜாப் தான் இல்லையா? ஆசிரியர் பணியில் என்னெல்லாம் சவால்கள் இருக்குது, அதை எப்படி சமாளிக்கலாம்,
அப்படிங்கிறத பற்றி இன்றைய கலந்துரையாடலில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு பாளையங்கோட்டையில் பிரபலமான ஸ்கூலாகிய சாரட்டக்கர் ஸ்கூலோடைய ஹெட்மிஸ்ட்ரஸ் வந்திருக்காங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் ரமோனா. வணக்கம். நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆசிரியர் பணி அப்படிங்கிறத கதையை பார்த்தோம். ஸோ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு தலைமை ஆசிரியர் பொறுப்பில் நீங்கள் தலைமை ஆசிரியராக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆசிரியர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தெரியும், அவங்க சந்திக்கும் சவால்கள் எல்லாம் தெரியும். அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து சொல்லலாம். முதல்ல இந்த விஜிலாவை எடுத்துக்கிடுவோம். அவங்க வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு நல்ல டீச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நல்ல ஒழுக்கத்தை எதிர்பார்த்து அவட்ட வந்து சில விஷயங்களை பேசுகிறாங்க. அது அவங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாமோ? விஜிலா வந்து கொஞ்சம் ஞானமாக அந்த பொண்ணுகிட்ட ஆனந்திட்ட என்ன செய்திருக்கணும், நடந்திருக்கணும். ஒரு பிள்ளை 10 டேஸாக ஸ்கூலுக்கு வரலன்னா அவளை மெதுவாக கூப்பிட்டு ஏன் நீ லீவ் எடுத்தா, கொஞ்சம் அன்பாக பேசியிருந்தாங்கன்னா அவளும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியாக அவளும் பதில் சொல்லியிருப்பாள். இவங்க கோபத்தோடு பேசுனதுனால அவளும் டென்ஷன் ஆகிட்டா. நான் டீச்சராக இருக்கும்போது எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நான் பாய்ஸ் ஸ்கூல்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கேர்ள்ஸ் ஸ்கூல்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கோ எஜுகேஷன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பாய்ஸ் ஸ்கூலில் இப்படி பசங்க நிறையா சேட்டை பண்ணுவாங்க. அப்போ நான் அவங்கள என்ன செய்வேன், எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அன்பாக நான் கூப்பிட்டு என் பக்கத்தில் அவங்கள உட்கார வச்சுடுவேன். கீழே அவன் எல்லாம் இப்படி உட்காந்துருப்பான். ஏன்டா நீ வரல, அப்புறம் படிக்காத பிள்ளைங்கிட்ட ஏன் நீ ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறா, நீ எதுவும் செல்லில் யார்கிட்டையும் பேசிகிட்ருக்கிறியா, இல்லை நீ கோயிலில் அப்படி பஜாரில் நின்று யார்கிட்டையும் பேசிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பசங்க ஒரு பையன்கிட்ட கேட்டால் அவன் சொல்லாததை அடுத்தவன் நமக்கு சொல்லி கொடுத்துருவான். உடனே அந்த 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேரும் என்ன தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிடும். ஒருத்தன் அவன் காட்டி கொடுத்துருவான். அப்போ நமக்கு வந்து இப்போ இந்த ஸ்கூலுக்கு வராத பிள்ளைங்க, படிக்காத பிள்ளைங்க, அவன்கிட்ட என்ன தப்பு இருக்குங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். உடனே நான் என்ன செய்வேன், அவங்ககிட்ட பேசுவேன், அன்பாக தான் நான் பேசுவேன். என் பக்கத்தில் வச்சு அவங்ககிட்ட சிரிச்சு நல்லா கதை கேட்பேன். நான் அவன் பண்ணுற சேட்டை எல்லாம் சொல்லிடுவான். ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட பேசினாலும் அவன் சொல்லிடுவான், டீச்சர் நான் இப்படி பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு. உடனே நான் எதுக்கு பேசுகிறா அப்படின்னு நான் உடனே சொல்ல மாட்டேன். அப்படியாடா, எந்த ஊர், அவள் என்ன செய்கிறா, அப்படியா, சரி, இவ்வளோ நேரமாக பேசுவா, அப்போ உங்கள் அப்பா அம்மா எங்கே இருப்பாங்க அப்படின்னு நான் அவன்கிட்ட சிரித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் கதை கேட்டேன்னா அவன் எனக்கு எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் என்ன செய்துக்கிறேன், இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன், கவுன்சிலிங் கொடுப்பேன். இந்த மாதிரிலாம் நீ செய்யக்கூடாது, நீ படித்து உன்னோட வாழ்க்கையில் நீ நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு நீ வரணும், நீ இப்படி படித்து நல்ல போஸ்ட்டில் இருக்கும்போது உனக்கு லைனில் நிற்பாங்கடா அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அவனும் அதை சிரிச்சிட்டு கேட்டுக்கிடுவான். சில பசங்க ஒரு 1 வீக்கில் மாறிடுவான். நான் டெய்லி அவன்கிட்ட கேட்டுட்டு இருப்பேன், என்ன நேற்று பேசுனியா, நேற்று அங்கே போனியா, தெருவுக்கு போனியா, எவ்வளோ நேரம் நீ படித்தா அப்படின்னு நான் அவன்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது முதல்ல நல்லா சிரிச்சு பேசுவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கோபம் வரும், அவன் கீழ்ப்படியலை, படிக்கலை அப்படின்னு சொன்னான். ஏன்னா நம்மளும் ரிசல்ட்டை காட்டணும்ல. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறது, பரம்பை எடுக்கிறது. நான் இது சொல்கிறது வந்து ஒரு 15 years பேக். அப்போ வந்து நம்ம அடிக்கலாம். அடுத்து பசங்கன்னு பார்க்கும்போது அவன் வந்து நம்மகிட்ட ரொம்ப அன்பாக இருப்பான். நம்ம திட்டுனாலும் நெக்ஸ்ட் டைம் அவன் அதை மறந்துடுவான். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் பசங்கிட்ட அது இருக்கும். ஸோ நம்ம முதல்ல வந்து இந்த விஜிலாவும் அன்பாக அவட்ட கேட்டிருக்கலாம், என்ன ரீசன். சில பிள்ளைங்களுக்கு வீட்டில் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், அப்பா அம்மா அன்பாகவே பேச மாட்டாங்க. நான் அதனால பேரண்ட்ஸையும் வர சொல்வேன், நீங்கள் எவ்வளோதான் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைகளை முதுகில் ஒரு தட்டு தட்டி, என்னடா ஸ்கூலில் இன்றைக்கி நல்லா இருந்ததா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பேசுனாங்களா, நல்லா படிக்கிறியாமான்னு நீங்கள் கேளுங்க. அந்த அன்பு போதும். வீட்டில் உங்களுக்கு அன்பு இல்லாததுனால தான் பிள்ளைங்க இப்படி தெருகளுக்கு போகிறாங்க, வேறு மாதிரி டைவர்ட் ஆகுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ டீச்சரும் அந்த அப்படிப்பட்ட ஃபேமிலியில் உள்ள பிள்ளைங்களை நம்ம ஒரு கர்சனையாக என்ன செய்யணும், அந்த பிள்ளைங்கிட்ட பேசணும், அன்பாக பேசணும். அடுத்து நிறைய கஷ்டப்பட்ட பிள்ளைங்க படிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் பிள்ளைங்க கஷ்டப்படும் போது அது கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணால் அது அவனுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக அவனுக்கு இருக்கும். இப்போ நான்லாம் எக்ஸாம் மேலே கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஆமாம், நம்ம மேலே ஒரு அன்பு வரும், நமக்கு அவன் கீழ்ப்படிவாங்க. நான்லாம் ஹாலில் நின்னானா, மிஸ்ஸு ஒரு 500 தாங்க, நான் காலையில் பேப்பர் போட்டுட்ருக்கேன், எனக்கு நெக்ஸ்ட் மந்த் கிடைச்சோடனே நான் உங்களுக்கு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லுவான். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன நினைப்பேன்னா, நம்மளை நம்பி அந்த பையன் வாரான்,
நம்மளை நம்பி நம்ம டீச்சரை போய் கேட்டால் நமக்கு தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அவன் நம்மகிட்ட வாரான். ஸோ நான் கொடுத்துருவேன், பிள்ளைங்கிட்ட நான் வாங்கவும் மாட்டேன். சரிடா இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு என்ன வரும், நம்ம மேலே ஒரு அன்பாக இருக்காங்க. அடுத்து அவன் நமக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவான். கீழ்ப்படிஞ்சு நம்ம சொல்கிற அட்வைஸ் எல்லாம் கேட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், படிக்க ஆரம்பிச்சிருவான். இன்றைக்கும் அந்த பசங்க என்னை பார்த்தா, நீங்கள் அன்றைக்கு எங்களை கால்களை வச்சு நீங்கள் படிக்க வச்சிங்க, நாங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கும், அதை நினைப்போம் ரமணா மிஸ் அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கேர்ள்ஸ் வந்து அப்படி இல்லை. நம்ம அந்த மாதிரி திட்டவும் முடியாது, பேசவும் முடியாது. அவள் உடனே வேற மாதிரி பதில் சொல்லுவா. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பொண்ணு ஒரு டீச்சர்கிட்ட சொல்கிறா, நான் உங்கள் பேரை எழுத வச்சுட்டு மறந்த குடிச்சிட்டு சேர்த்துருவேன். இந்த கதை மாதிரியே அவள் பேசுகிறான். ஆனால் பசங்க வந்து அப்படி பேச மாட்டாங்க. அதுதான் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இவட்ட வந்து நம்ம ரொம்ப ஞானமாக பிள்ளைங்கிட்ட வந்து நம்ம நடக்க வேண்டியது இருக்குது. அப்படியாம்மா, நீ ஏன் அப்படி சொல்கிறா, இதுக்காக உன்னை கடவுள் படைச்சிருக்கிறாரு, நீ இன்னும் எவ்வளோ படித்து எப்படியோ வரணும், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தானே உங்கள் மிஸ் உன்னை சொல்கிறாங்க, நீ அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். சில டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த பிள்ளைங்களை எப்படி நம்ம அட்வைஸ் பண்ணி கொண்டு வரணுங்கிறது தெரியாது. நம்ம கிளாஸ் பிள்ளை இப்படி சேட்டை பண்ணுறாளே அப்படியே அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு நாளும் டீச்சர்ஸ் வெளியில் பார்க்குறதுக்கு தான் அவங்களுக்கு அப்படி தெரியும். ஆனால் உள்ளே வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். கீழ்ப்படியலைன்னா, அவள் படிக்கலைன்னா ஹெச்எம் வந்து என்ன செய்வோம், கேட்போம், என்ன அவங்க கிளாஸில் அவங்க சப்ஜெக்ட்லையா இவ்வளோ ஃபெயிலியர்ஸ், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்போம். ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஒரு பயங்கிறதே கிடையாது. டீச்சர்ஸ்க்கு பயம் கிடையாது, பெற்றோர் மேலேயும் அவங்களுக்கு பயம் கிடையாது. கேஷுவலாக போய் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்கன்னு வச்சுருக்குறாங்க. அதனால பேரண்ட்ஸும் சேர்ந்துக்கிடுவாங்க, பிள்ளைகளோடு சேர்ந்துருவாங்க. சேர்ந்து அவங்களும் சேர்ந்து போய் சொல்லுவாங்க. இது என்னோட வாழ்க்கையில் நடந்தது. ஒரு பையன் ஸ்கூலுக்கு வர்றதில்லை. உடனே நான் அவங்க அப்பா இல்லாமல் நீ உள்ளே வரக்கூடாது. நான் அடுத்தாப்புல பிள்ளைங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவேன். பிள்ளைங்கிட்ட ஹோம்ஒர்க் கரெக்ட் பண்ண வரும்போது, இல்லை ஏதாவது சொல்ல வரும்போது அவங்க அப்பா என்ன செய்கிறாங்க, அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிடுறது. அப்போது ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரல, அப்பாவை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஸ்கூலில் ஓஏயை கூப்பிட்டு இவங்க அப்பாட்ட போய் இவன் ஸ்கூலுக்கு வரல, வாங்கன்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அவன் கூட்டிகிட்டு போகிறான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி. அவர் ஆனால் அப்பா இல்லை, அவர் வந்து ஆமாம் டெய்லரிங், எனக்கு நிறைய வேலை இருந்தது, வீட்டில் வேற ஒரு ஃபங்க்ஷன், அதனால தான் எனக்கும் வர முடியல. இவன் வந்து சொன்னான், மிஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னான், எனக்கு தான் வர முடியல, நான் தான் 2 நாள் கழித்து வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டார், அப்பா வந்துட்டார், இல்லை அப்பா வரல அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஏன்னா அது அப்பா இல்லையே, ஒரிஜினல் அப்பா கிடையாது அது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வரல. உடனே நான் அதே பையனை கூப்பிட்டு அன்றைக்கி அவங்க அப்பாவை போய் பார்த்தால, போய் அப்பாவை வந்து கூட்டிகிட்டு வா, இன்னும் அவர் வரல அப்படின்னு. போத்தீஸ் பக்கத்தில் அதில் டெய்லரிங் கடை தான் வச்சுருக்காங்க, அவங்க தான். இல்லையே அவங்க அப்பா டெய்லரிங் கிடையாத, அயன் பண்ணுறவங்க நீலாம் சொன்னாங்க அப்படின்னு. உடனே அப்படியா, உடனே நான் கிளாஸில் கேட்குறேன், அவங்க வீட்டு பக்கம் யாராவது இருக்கியாடா, ஒரு பையன் எழும்புறான். போனால் இப்போ தான் அவங்க அப்பாட்டே போகிறாங்க. பிள்ளைங்க அப்போ எவ்வளோ தூரத்துக்கு. அடுத்து நேராக போய் பார்த்தா அந்த கடையில் அவன் இருக்கான் யூனிஃபார்மோட. பையன் ஸ்கூலுக்கு வந்துட்டானே அப்பா சொல்கிறாங்க. நேராக போய் பார்த்தா அங்கே இருக்கிறான். எந்த கடையில்? அந்த டெய்லரிங் கடையில். உடனே இவன் பையன், நீங்கள் என்ன இப்படி ஒரு பையனுடைய லைஃப்பை நீங்கள் கெடுக்குறீங்க, படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பையனா இப்படி பண்ணுவீங்களா, அவங்கள நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டான். எதுக்காக அந்த கடைக்கு போகிறான்? அவன் கிளாஸை கட் அடிச்சுட்டு அங்கே போய் உட்காந்துருக்கிறான். அவரும் ஒரு பெரியவர் தான். அவர் என்ன செய்யலாம், நீ படிக்கக்கூடிய பையன்டா நீ போ அப்படின்னு சொல்லலாம். அவரும் சொல்லலை. அப்போ அவரும் ஒரு பையனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாரு இல்லையா. அடுத்து அப்பா வராரு, ஆஃப்டர்நூன் அப்பா வராரு, பயங்கரமாக திட்டினாரு. நான் சரி பையன் தெரியாமல் தப்பு செய்துட்டா நீங்கள் மன்னிச்சிருங்க, இனி அவன் ஒழுங்காக வருவான். ஆனால் அவன் ஸ்கூலுக்கு வந்து அவன் நல்லா படிச்சிருவான். அதே மாதிரி ஒழுங்காக வர ஆரம்பித்தான், அவன் பாஸ் ஆகி போயிட்டான். கேர்ள்ஸ் ஸ்கூலில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணு உள்ளே வந்து பேக்கை வச்சுட்டு வெளியே போயிட்டான். அப்போ அதை மற்ற பிள்ளைங்க சொல்கிறாங்க, மிஸ் இன்னைக்கு அவள் வந்தால் பேக்கை வச்சுட்டு போயிட்டாங்கயோ. சரி நெக்ஸ்ட் டே வாரா, ஏம்மா நீ நேற்று வரல அப்படின்னு தான் நான் கேட்டேன். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, வயிறு வலி, அதனால் நான். அப்போ நீ டாக்டர்கிட்ட போனியா? ஆமாம். டாக்டர் என்ன சொன்னாங்க? அல்சர்னு சொன்னாங்க.
சரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலாம் சரியாயிரும் என்ன அப்படின்னுட்டு. நெக்ஸ்ட் டே என்ன மருந்துன்னே அவளுக்கு சொல்ல தெரியல. நெக்ஸ்ட் டே நான் அவட்ட கேட்குறேன், என்னம்மா டாக்டர் கொடுத்தாரு? ஜெல்சில் கொடுத்தாரு. அப்போ அல்சருக்கு ஜெல்சில் கொடுத்த டாக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு சொன்னேன், நீ நாளைக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேப்பரை எடுத்துகிட்டு வரணும். நான் அவளை டீல் பண்ணுறேன். அவள் எங்கே பேருக்கா எல்லாம் தெரியும். நான் அவட்ட இப்படி ஒவ்வொன்றா மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்குறேன். நெக்ஸ்ட் டே இல்லை நான் மறந்துட்டேன், நீ வெளியே வா, நீ எங்கே போனான்னு எனக்கு தெரியும், நீ வந்து உண்மையே சொல்லணும் அப்படின்னு. அப்போது அவள் சொல்கிறா, கோயிலுக்கு போனேன். இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக கோயிலில் இருந்தா எல்லாரும் பார்த்துட்டு போயிருப்பாங்க, இந்த யூனிஃபார்மோடு நீ இருந்திருப்பியே அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போது ஒரு ஹிந்து மிஸ்ஸை கூப்பிட்டு, இவன் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்கிறது எனக்கு தெரியல, அது எங்கே இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு. அவனும் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்கிறா. உடனே நான் சொன்னேன், ஏதாவது ஒன்று சொல்லுப்ல, RMKV பக்கத்தில் இருந்து இல்லைன்னா சென்னை சில்க் பக்கத்தில் இருந்து அப்படி ஏதாவது ஒரு. உடனே ஒரு தேட்டர் பேரை சொல்லி அதுக்கு எய்த்தாப்பில் இருந்தேன். நான் பிடிச்சிட்டு, நீ தேட்டருக்கு தானே போயிருக்காப்போ, நீ சொல்லு, உண்மையை சொல்லு. ஆமாம் அப்படின்ட்டாவா. உங்கள் அம்மாவோட தான் நீ நாளைக்கு வரணும். அம்மா வராங்க. மகா அது சொல்லலை, அம்மா வராங்க. ஏன் உங்கள் பொண்ணு லீவு? அவளுக்கு வயிறு வலி, நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன். அப்போ உங்கள் மகா வீட்டிலையா இருந்தா? ஆமாம், என் கூட தான் வீட்டில் இருந்தா. அப்போ பேரண்ட்ஸே பிள்ளைங்களை தப்பு செய்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க? என்கரேஜ் பண்ணுறாங்க. உடனே நான் கோபத்தில் அந்த அம்மாவை திட்டுனேன். பொய் சொல்லாதீங்கம்மா, பிள்ளை உண்மையை பேசுகிற ஒரு தாய் இப்படி நீங்கள் பொய் சொல்லலாமா? உங்கள் பிள்ளை எங்கே போனான்னு நான் சொல்லட்டா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை அப்படியே, நான் அவனை அவட்ட பேசுவேன், இப்படி தப்பு செய்கிற பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு வராத பிள்ளைங்கிட்டலாம் பேசி பேசி அன்பால் தான் அவங்கள திருத்த முடியுது எங்களுக்கு. கடைசி அந்த பொண்ணு திருந்தினாளா? திருந்தினா. திருந்தி அவளும் 12th பாஸ் ஆகி அவளும் போயிட்டான். இந்த காலத்து பிள்ளைங்களை நம்ம எதுவுமே கோபமாக பேச முடியல. பேரண்ட்ஸும் போய் சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. யார் இப்போ நம்ம யாரு கூடயாவது போனாங்க அப்படின்னு சொல்லி, இது ஏன் அக்கா பையன்தான், வேற யாரும் இல்லையேங்கிறாங்க. ஒரு 1 month கழித்து நம்மகிட்டே அவங்க வேறு ஏதாவது ஹெல்ப் வரும்போது, நீங்கள் தானே அன்றைக்கி அப்படி சொன்னீங்க. இல்லையாம்மா, நீங்கள் சொன்னீங்கம்மா, யார்கிட்ட நீங்கள் போய் பேசுகிறீங்க? அப்படியாம்மா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க. பிள்ளைங்களுடைய தப்பை மறைக்கிறதுக்கு பேரண்ட்ஸும் என்ன செய்கிறாங்க? சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆசிரியர் பணிங்கிறது ஒரு எளிதான பணி கிடையாது. பிள்ளைங்களை டேக்கிள் பண்ணுறதுக்கும் நம்ம இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம அதை எப்படி சமாளிக்கணுங்கிற ஒரு ஞானமும் கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்? தரணும். சரி, அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளோட இதில் இல்லாமல் நமக்கு வேலைப்பளுவும் நிறையா இருக்குது. ஆமாம், இப்போ கவர்மெண்ட் வேற நீங்கள் ஆதார் நம்பர் லிங்க் பண்ணுங்க, அக்கௌண்ட் நம்பர் வாங்குங்க இப்படி சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குலாம் நம்ம முடிக்கணும். அதுவும் நம்ம அப்போ செல்லை அப்படியே பார்த்துட்டு, அப்போ அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது பேரண்ட் வந்தாங்கன்னா டீச்சர் என்ன செய்கிறாங்க? செல்லை பார்த்துட்டு இருக்காங்க, ஏதோ செய்கிறாங்கன்னு அவங்க நினச்சிக்கிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒர்க்கு பிள்ளைங்களுக்கு அட்டண்டன்ஸுமே நம்ம இதில் தான் போட வேண்டியது இருக்குது, ஆன்லைனில் தான் நம்ம போட வேண்டியது இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் டீச்சர் அவங்க பாட்டில் உட்காந்துருந்து செல்லை வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இப்போ நமக்கு ஜூனில் ஸ்கூல் ஆரம்பிக்குது. அப்போ டீச்சர்ஸ் நம்ம கிளாஸ்க்கு ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா, யார் படிக்கக்கூடிய பிள்ளை, யார் ரொம்ப வீக்கான பிள்ளை, யார் ரீட் பண்ண தெரியாது. 8th வரைக்கும் கம்பல்சரி பாஸ்ன்னு சொல்லிடுறாங்களா. ஸோ ரீட் பண்ண தெரியாமலும் வருவாங்க பிள்ளைங்க. அது ஆசிரியர்களுக்கு ரொம்ப கஷ்டம். 10thலேயோ 9thலேயோ வந்து அவளுக்கு லெட்டர்ஸ் சொல்லி கொடுக்கணும்னா அது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் பாருங்க. ஸோ நம்ம அப்படி டிவைட் பண்ணி வச்சுட்டோம். இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரியாத, தமிழும் ரீட் பண்ண தெரியாது, ரெண்டுமே ரீட் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. தமிழும் ரீட் பண்ண தெரியாமல் இருப்பாங்க, இங்கிலீஷும் ரீட் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. அப்போ நம்ம அப்படி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டோன்னா நல்லா டாப்பாக படிக்கிற பிள்ளைய வேறு மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணணும். நீ இதை படிச்சிருமா அதை படிச்சிருமா அப்படின்னு சொல்லி. இந்த வீக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம அவங்களுக்கு வாசிக்க சொல்லி கொடுத்து, இந்த பிள்ளையால் 1 word தான் இப்போ படிக்க முடியும்னா டீச்சர் அவளுக்கு 1 word மட்டும் கொடுக்கணும். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாள், அவள் 1 word 2 marks படிக்கக்கூடிய பிள்ளையாக இருப்பாள். ஸோ அந்த பிள்ளை அப்போது நாங்கள் எத்தனை கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக டீச்சர் பிரித்து வச்சு அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு விதமாக என்ன செய்யணும் சொல்லி கொடுத்து அவங்கள நம்ம ட்ரீட் பண்ண கோச் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்களுடைய நோட்டையே நம்ம டெய்லி கரெக்ட் பண்ணிடணும். என்னோட ஹேபிட் எப்படின்னு சொன்னால், நாளைக்கு ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு வரணும்னு சொல்லுவேன். அது அவங்களால படிக்க முடியக்கூடிய கொஸ்டினாக இருக்கணும். இப்போ டாப் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம 5 marks கொஸ்டின் அது எல்லாமே லெசனே கொடுத்துடலாம். ஆவரேஜுக்கு ஒரு 2 marks 3 marks, இவங்களுக்கு 1 word. இதை நீ நாளைக்கு எழுதலைன்னா எத்தனை மணி ஆனாலும் நான் விட மாட்டேன்
அதில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நான் செகண்ட் ஸ்டாண்டர்டும் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். அந்த பிள்ளைங்களுக்குமே நான் அப்படி தான் செய்கிறது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, நம்ம நெக்ஸ்ட் டே விட்டுட்டோன்னா அந்த பிள்ளைக்கு பயம் இருக்காது நம்ம மேலே. படிக்கட்டாலும் நம்ம மிஸ் நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. இன்னைக்கு நீ இதை எழுதுனாதான் போகும். நான் உனக்கு அன்றைக்கே சொல்லிட்டேன்ல, இதை படிக்கிற 1 வீக் முன்னாடியே சொல்லிடணும், நெக்ஸ்ட் ஸ்டடியில் நான் இதை ஒன்றை எழுத வைப்பேன், நீ எழுதுனாதான் நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி அதை ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டா கண்டிப்பாக பிள்ளைங்க எல்லாருமே நல்லா என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வெரி குட் போடலாம். இந்த படிக்காத பிள்ளையை எழுப்பி விட்டு நம்ம கிளாப் பண்ணலாம். ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட், ஒரு பென்சிலோ ஒரு பெண்ணோ என்ன செய்யலாம், கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. அதை நம்ம அப்படி என்கரேஜ் பண்ணி கொண்டு வரணும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைங்களை எழுப்பி விடணும். ஒரு 10 பிள்ளைங்களை, படிக்காத ஒரு 10 பிள்ளையை எழுப்பி விடணும். எழுப்பி விட்டு நீ யாரை படிக்க வைக்கலான்னு நினைக்கிறா, நீ அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அப்போ அவளுக்கு சொல்லி கொடுக்க அவளுக்கும் என்ன செய்யும், தரோவாகும். அது சில பிள்ளைங்க நம்மகிட்ட வர்றதை விட அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அவங்க பழகி கொஞ்சம் செய்வாங்க. இதுவும் நமக்கு நல்லா பாசிட்டிவாக வரும். அப்போ இவளையும் என்கரேஜ் பண்ணணும், ஒரு சின்ன கிஃப்ட்டு. அவளை என்கரேஜ் பண்ணி அவளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு. அப்புறம் நம்ம என்ன செய்யணும், லீவ் எடுக்கிற பிள்ளைங்களை இப்படியே நம்ம அன்பாக கொண்டு போகும்போது அவள் லீவும் எடுக்க மாட்டான். நம்ம திட்டும்போது அவள் பயப்படுவா. அவளுக்கு தலைவலியே வந்தாலும் அவள் ஸ்கூலுக்கு வந்துடுவாள். கண்டிப்பாக அது வந்துடுவாங்க. பிள்ளைங்களை நம்ம இந்த மாதிரி என்ன செய்யணும், ட்ரீட் பண்ணணும். அப்புறம் நாள் ஆக ஆக ஜனவரிக்கு அப்புறம்லாம் இந்த டாப்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பழைய கொஸ்டின்ஸு இல்லை நம்மளே ஒரு கொஸ்டின் எடுத்து 10th 12th பிள்ளைங்களுக்கு ஒரு கவரில் வச்சு நீ இதை வீட்டில் வச்சு எழுது. நமக்கு தெரியும் எந்த பிள்ளை உண்மையாக இந்த கொஸ்டினை ஓப்பன் பண்ணாமல் படிப்பா அப்படின்னு நமக்கு தெரியும். டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக அது தெரியும். அப்போ அவங்கள அந்த மாதிரி நம்ம ட்ரில் பண்ணணும். எப்படி ஓப்பன் பண்ணக்கூடாதாவா? ஆமாம், கொஸ்டினை கவரில் போட்டு ஒட்டி கொடுத்துடணும். இப்போ அவள் சண்டே எழுத ஆரம்பிக்கான்னு வச்சுக்கிடுவோம். எழுத ஆரம்பிக்கும் போது அவள் 10 o'clock இல்லை அவள் அந்த டைம் அவள் ஓப்பன் பண்ணி என்ன ஒரு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி அவள் எழுதி டீச்சர்கிட்ட கொண்டு வந்து அவள் என்ன செய்யலாம், கரெக்ட் பண்ணலாம். அப்படி எவ்ரி சண்டே 2 கொஸ்டின் அவள் வாங்கிட்டு போகலாம். அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், டீச்சர் நம்மளை நல்லா டாப்பர், நீ தான் ஸ்கூல் டாப்பராக வரணும், நீ தான் ஸ்கூல் டாப்பராக வரணும், நம்ம கிளாஸ் தான் வரணும், அந்த கிளாஸை விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணும்போது பிள்ளைங்க நிச்சயம் செய்வாங்க. ஒரு ஹெல்த்தி காம்படிஷன். ஆமாம், ஒரு காம்படிஷன், அவ்வளோதான். நமக்கு அதை மோட்டிவேட் பண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஏன் உன்னால் முடியாது, உன்னால் முடியும், முடியாதுங்கிற வேர்டே நம்ம வாயில் வரக்கூடாது, அவள் வாயிலையும் வரக்கூடாது. உன்னால் முடியாதுன்னே கிடையாது, உன்னால் முடியும், நீ சோம்பேறித்தனத்தினால இப்படி இருக்கா. நான் சில நேரம் சொல்லுவேன், கடவுள் வந்து அவளுக்கு 50 கிராம் உனக்கு 20 கிராமாக மூளை கொடுத்துருக்குறாரு. இல்லை, அவள் யூஸ் பண்ணுறா, நீ யூஸ் பண்ணாமல் தூங்க வச்சிட்டு இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்குள்ளே ஒரு காம்படிஷன், ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டு கொடுத்தாலே போதும். பிள்ளைங்கிட்ட பாசிட்டிவாக பேசணும் டீச்சர்ஸ். இது முடியாது, இந்த பிள்ளை படிக்காது அப்படி நம்ம சொல்லக்கூடாது. பாசிட்டிவாகவே பிள்ளைங்கிட்ட பேசணும். பிள்ளைங்களே நம்ம என்கரேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கிளாஸ் வந்து என்ன செய்யும், சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல டாப் மார்க்கராக என்ன செய்வாங்க. நான்லாம் டீச்சராக இருக்கும்போது நம்ம தான் ஸ்கூல் டாப்பராக வரணும், வேறு யாரும் வரக்கூடாது. அடுத்து சொல்லுவேன், சயின்ஸ் குரூப்புக்கு இவ்வளோ இன்டர்னல் மார்க் இருக்குது, அப்போ நீ அதை காம்பன்சேட் பண்ணணும், அப்போ நீ எப்படி படிக்கணும் பாரு அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவேன். கண்டிப்பாக என் பிள்ளைங்க ஸ்கூல் டாப்பராக தான் வந்தாங்க. வெரி குட், வெரி குட். உங்கள் சப்ஜெக்ட் என்னது? எக்கனாமிக்ஸ். ஆசிரியர்களுக்கு நல்லா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்னீங்க. இப்போ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்களேன். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர் லெசன் எடுக்கும்போது நல்லா கவனிக்கணும். பிள்ளைங்க முதல்ல அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கேயும் போகக்கூடாது, நல்லா கவனிக்கணும். அடுத்து டீச்சருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின், ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் கொடுக்கறதுனால அண்டன்றைக்கு உள்ள பாடத்தை அந்த பிள்ளைங்க படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஹோம்ஒர்க்கையும் அவங்க செய்துட்டு வரணும். அடுத்து பெற்றோரும் என்ன செய்யணும்னா, பிள்ளைங்க படிக்கும்போது டிவி போட்டுட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்காக அவங்க அதை தியாகம் பண்ணணும். டிவியில் நமக்கு வேறு எதுவுமே பார்க்காம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனவர் கூட அவங்க என்னன்னாலும் பார்த்துக்கிடலாம். ஆனால் பிள்ளைங்க இருக்கும்போது டிவி பார்த்தா அவளுக்கும் ஆசை வரும். ஸோ ஹோம்ஒர்க் அவள் முடிக்க மாட்டா இல்லையா, கான்சன்ட்ரேஷனும் இருக்காது, கான்சன்ட்ரேஷனும் அவளுக்கு இருக்காது. ஸோ பிள்ளைங்க வந்து டீச்சரோட கோஆப்ரேட் பண்ணணும். அன்னன்றைக்கு கொடுக்குற ஒர்க்கை அன்னன்றைக்கு அவள் படிச்சிடணும். அடுத்து நான் என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுப்பேன்னா, ஒரு வாரத்தில் ஒரு பாடம் முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி நீ 1 வேர்டை படிச்சிரு. அப்போ அந்த 1 வேர்டு வந்து உனக்கு தரவாயிரும். அது தரவானோன்னு நீ 2 மார்க்ஸ் வா, அடுத்து 3 மார்க்ஸ் வா, அடுத்து 5 மார்க்ஸ் வா, இப்படி நான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அவங்க படித்தா நெக்ஸ்ட் வீக் அவங்க செகண்ட் லெசன் எடுத்து டீச்சர் ஃபஸ்ட் லெசனில் ஹோம்ஒர்க் கொடுக்காட்டாலும் நீ அந்த 1 வேர்டை நீ வாசித்துட்டே இருக்கணும். இந்த 2 மார்க் நீ இந்த ஃபஸ்ட் லெசனையும் நீ ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ? எவ்ரி சண்டே
சண்டே உட்காந்து அதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் 3rd லெசன் எடுக்கும்போது அவளுக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள 1 வேர்டும் தரவாக இருக்கும், எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸ் தரவாக இருக்கும். செகண்ட் லெசன் கொஞ்சம் அரைக்குறையாக அவள் படிச்சிருப்பா. அடுத்து 3rd படிக்கிறா. 3rd லெசன் படிக்கும்போது திரும்பியும் அவள் ஃபஸ்ட் லெசனை வாசிக்கணும், செகண்ட் லெசனையும் படிக்கணும். இப்போ 3rd லெசன் அவள் படிக்கும்போது ஃபஸ்ட் லெசனை அவள் அப்படி பேப்பரை டேன் பண்ணாலே போதும், அவளுக்கு எல்லாம் தெரியும் பிள்ளைங்களுக்கு. அப்புறம் சயின்ஸில் டயக்ராம் வரும், பிள்ளைங்க அதை வரைஞ்சி பார்க்கணும். வீட்டில் உட்காந்து டேப்லர் காலம் அதெல்லாம் அவங்க போட்டு பார்க்கணும். டீச்சரும் அதை அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ இதை செய்யுமா அதை செய்யுமா, இதை நீ வரைஞ்சிட்டு வா, இதை படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது டீச்சரோட பிள்ளைகள் கோஆப்ரேட் பண்ணணும். அன்னன்னைக்கு உள்ள ஒர்க்கை அன்னன்னைக்கு அவங்க முடிச்சுட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யலாம், ரொம்ப ஈஸியாக அவங்க என்ன செய்யலாம், படிக்கலாம். ஜானுவரியிலேருந்து ரிவிஷன் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீச்சர்ஸ் அந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கும் அவங்களோட சேர்ந்து வீக் ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது எனக்கு இது புரியலை அப்படின்னு சொன்னால் அவள் டீச்சர்கிட்ட தைரியமாக போய் கேட்கணும். எனக்கு இது புரியலை மிஸ், எனக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த ஒரு ஆசிரியரும் பிள்ளைக்கு நான் சொல்லி தர மாட்டேன், நீ நடத்தும் போது என்ன செய்தான்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லி கொடுக்குறதுக்கு எல்லா ஆசிரியரும் என்ன செய்வாங்க, ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க அதை என்ன செய்யணும், உணர்ந்து அவங்க என்ன செய்யணும், படிக்கணும். அன்னன்னைக்கு ஹோம்ஒர்க்கை அவங்க நல்லா படிச்சுட்டாங்க, கிளாஸையும் நல்லா கவனிச்சுட்டாங்க. அவள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வீட்டில் அதை எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கும்போது தான் அவளுக்கு ஏதாவது ஒரு இதில் ஸ்டக்கப் ஆகும். அப்போ அவள் அங்கே எக்ஸாம் எழுதுவோம், நம்ம இதில் பண்ணணும். அடுத்து அவளை கரெக்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக்ஸை புக்கில் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டானே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அவள் படிக்கும்போது இதை நம்ம தப்பு போட்டோம் அப்படின்னு அவள் அதை என்ன செய்யலாம், திருத்தி படிச்சுக்கிடலாம். அதனால இப்போ நாளைக்கு டீச்சர் கிளாஸ் டெஸ்ட் இதை படிச்சுட்டு வரணும் சொல்லும்போது அவள் வீட்லேயும் கொஞ்சம் எழுதி பார்த்துட்டு அவள் போனான்னா அவளுக்கு டிப் ஆஃப் த ஃபிங்கரில் தான் ஆன்சர் இருக்கும். ஃபுல் மார்க் என்ன செய்யலாம், வாங்கலாம். 600 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் இப்படி படிக்கிறதுக்கு டைம் இருக்குமா? டைம் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைங்க எல்லா டீச்சரும் நிறையா ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே எல்லா சப்ஜெக்ட்லையும் கொடுப்பாங்கங்கிறதுல டீச்சர்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது அவன் அந்த சாட்டர்டே சண்டே நல்லா யூஸ் பண்ணி அவன் என்ன செய்துக்கலாம், படிச்சுக்கலாம். சில டீச்சர்ஸ் கிளாஸ்லேயே கோச் பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப அதை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவளுக்கு அது தரோவாயிரும். ஆமாம், அதனால் அவளுக்கு அது கஷ்டமே கிடையாது. வீக் ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் கொஞ்சம் இது பண்ணலாம், மற்றபடி ஆவரேஜ் டாப்பர்ஸ் எல்லாருமே நல்லா படித்து என்ன செய்யலாம், நல்ல மதிப்பெண்கள் என்ன செய்யலாம், பெறலாம். ஆனால் பெற்றோரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். பிள்ளைங்க நைட்டு படிக்கும்போது பிள்ளைங்களுக்கு ஏதாவது சூடாக கலக்கி கொடுக்க. சில பிள்ளைங்களுக்கு எல்லாரும் தூங்குறாங்க, நம்ம மட்டும் படிக்கிறோமேனு இருக்கும். அப்போ அவங்க முழிச்சு கூட இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, உற்சாகமாக என்ன செய்வாங்க, படிப்பாங்க. அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சேர்ந்துக்கலாம். நான் இதை இன்னைக்கு படிச்சுட்டு வந்துடுவேன், நீ படிச்சிட்டியா, ஏன் படிக்கலை, இது படி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் என்ன செய்யலாம். ஒருத்த பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்களை என்ன செய்யலாம், என்கரேஜ் பண்ணி குரூப் ஸ்டடி பண்ணலாம், அப்படிலாம் செய்யலாம். அப்படிங்கும்போது பிள்ளைங்க நல்லா மார்க் வாங்கலாம். அவங்க வீட்டில் எழுதி எழுதி பார்க்கணும். அப்போ தான் அங்கே மிஸ்டேக்ஸ் வராது. அவங்களே கரெக்ட் பண்ணி இல்லை மாற்றி ஃப்ரெண்ட்ஸோட கரெக்ட் பண்ணாலும் அந்த மிஸ்டேக்ஸை புக்கில் அவங்க மார்க் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஃபர்தராக அவங்களுக்கு அந்த மிஸ்டேக் என்ன செய்யாது, வராது. ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ரமோனா. நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லி, டீச்சர்ஸுக்கு ஏற்படுகிற சவால்களை அவங்க எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி, அவங்க தங்களுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி வச்சுக்கிறணும், அப்போது அப்படி வைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரும், பிள்ளைங்க லீவ் எடுக்காமல் சந்தோஷமாக வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இது எங்கள் தோழியருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 908 1228. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கிடச்சிருந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும்னு நினச்சா எங்களுக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கோம். உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சா கூட ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போமா? பாய்.